ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தா நாவல். உன்னில் சரணடைந்தேன். எபிசோட் 42. மறுநாள் காலையில் சூரியன் மெல்ல தன் வருகையை தெரிவிக்க அந்த ஓட்டு வீட்டின் கண்ணாடியின் வழியே சூரிய ஒளி சரவணன் மீது பட தன் கண்களை மெதுவாக திறந்தவன் தன் அருகில் பூனைக்குட்டி போல சுருண்டு அவனுக்கு முதுகு காட்டி படுத்திருந்த அவளை பார்த்து ரசித்து கொண்டிருந்தான். அவள் அருகில் நெருங்கியவன் அவளின் முதுகில் சிறு சிறு முத்தங்கள் இட அவனின் மீசை அவளின் கழுத்தில் உரச கூச்சத்தில் நெளிந்தவள் மெல்ல தன் கண்களை திறந்தாள். யோ மாமா, காலையில என்ன பண்ற விடு என்று கூறியபடியே கட்டிலை விட்டு அவள் எழப்போக சட்டென்று அவளை இழுத்து தன் மேல் போட்டுக்கொண்டவன் அவளின் தாடையை பற்றி தன்னை பார்க்க செய்து எங்கடி போற என்று கேட்க, என்னையா விளையாடுற, குளிக்க வேண்டாமா, என்னை விடு என்று கூறியவள் அவனிடம் போராடி கொண்டிருக்க, ஏய் நம்ம 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாமா என்று அவன் கேட்க, டே மாமா, காலையிலேயே உன் வேலை ஆரம்பிச்சிட்டியா என்று கூறியவள் எதேர்ச்சியாக மணியை பார்க்க அது 7 என்று காட்டியது. டே மாமா, மணி 7, எல்லாம் உன்னால தான், விடு என்று கூறி அவனிடமிருந்து விலகி நேராக குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். அவளை பின்தொடர்ந்து சென்றவன் குளியல் அறைக்குள் சென்றான். இருவரும் ஒன்றாக சேர்ந்து குளித்து முடித்தனர். பின்பு சாந்தி சரவணனுக்கு காஃபி கொடுக்க அதை குடித்து முடித்தவன், சரிடி, நான் ராகவன் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு தன் வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். மறுநாள் காலையில் சுந்தரேசன் வீட்டில் செல்வி வேலை செய்து கொண்டிருக்க அவர்கள் வீட்டு வாசலில் கார் வந்து நின்றது. கார் வந்து நின்ற சத்தம் கேட்டு சுந்தரேசன், யாருடா அது என்று கூறியவாறு வெளியில் வந்து பார்க்க அங்கு கோபிநாத், விக்ரம் வந்து நின்றனர். அவர்களை பார்த்த சுந்தரேசன் யார் என்று புரியாது பார்த்து கொண்டிருக்க செல்வி கோபிநாத்தை பார்த்ததும் அடையாளம் கண்டு கொண்டார். அண்ணா வாங்க, எப்படி இருக்கீங்க என்று செல்வி கேட்க, நான் நல்லா இருக்கேம்மா, நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க என்று விசாரித்தவாறே சுந்தரேசனை பார்த்து வணக்கம் ஐயா என்று கூற சுந்தரேசனும் வணக்கம், உள்ள வாங்க என்று அவரை அழைத்து கொண்டு சென்றார். செல்வி, மாமா, இதுதான் சீதா அப்பா கூட சேர்ந்து தொழில் பண்ணவங்க, இதுதான் அவங்க பையன் விக்ரம் என்று கூறி கோபிநாத்தின் அருகில் நின்றவனை பார்த்து கை காட்டினார். அதை கேட்ட சுந்தரேசன், அடடா, ராமச்சந்திரன் கூட சேர்ந்து தொழில் பண்ணீங்களா என்று கேட்க, ஆமாங்க ஐயா, நீங்கள் எப்படி இருக்கீங்க என்று கோபிநாத் கேட்டார். நான் நல்லா இருக்கேன்ப்பா என்று கூற, இது என்னோட பையன் விக்ரம் என்றார். அவரை பார்த்து விக்ரமும் அவருக்கு வணக்கம் தெரிவிக்க அவரும் பதிலுக்கு வணக்கம் தெரிவித்தார். அவர்கள் இருவரையும் அங்கிருந்த சோஃபாவில் அமர வைக்க செல்வி அவர்கள் இருவருக்கும் காஃபி போட்டு எடுத்து கொண்டு வந்து கொடுத்தார். காஃபியை வாங்கி குடித்து கொண்டே அந்த வீட்டை கோபிநாத் சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருந்தார். அந்த காலத்து பழைய அரண்மனை போன்ற வீடு சுற்றி தூண்கள் அமைத்திருக்க பார்ப்பதற்கு அவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்தது. கோபிநாத் வீட்டையே சுற்றி பார்த்து கொண்டிருக்க அதை கவனித்த செல்வி, என்னன்னா சீதாவை தேடுறீங்களா என்று கேட்க, ஆமாம்மா, என்னோட மருமக எங்க என்று அவர் கேட்க, அவர் ரூமில் இருக்கா, இதோ கூட்டிட்டு வரேன் என்று சீதாவின் அறையை நோக்கி சென்றார். ராகவன் அவளை கட்டி அணைத்து படுத்துக்கொள்ள, மாமா, யாரோ கதவை தட்டுறாங்க, போய் பாருங்க என்றாள். பட்டு, யாரா இருந்தாலும் அப்புறமா பார்த்துக்கலாம் என்று அவன் கூற அவள் முறைப்பதை பார்த்து ரசித்தவன், அப்படியெல்லாம் பார்க்காதடி பட்டு, காலையிலேயே எனக்கு மூடாகுது என்று கூறி அவளின் கழுத்தில் தன் முகத்தை புதைத்தான். மாமா, இப்போ நீ எழுந்து போகலேன்னு வச்சுக்கோ என்று கூறி அவன் கையை கிள்ள, சரி சரிடி ராட்சசி, எழுந்து போறேன் என்று கூறி அவள் கன்னத்தில் அழுந்த முத்தம் பதித்து கட்டிலில் இருந்து எழுந்து கதவை நோக்கி சென்றான். அவள் மெல்ல எழுந்து குளியலறைக்குள் சென்றாள். அவன் கதவை திறக்க அங்கு செல்வி நின்றிருப்பதை பார்த்தவன், என்னம்மா என்று கேட்க, டேய், சீதா எங்கடா, அவளை பார்க்கறதுக்காக கோபிநாத் வந்திருக்காரு என்று கூற, யாருமா அது, எனக்கு அவங்கள தெரியாதே என்றான். டேய், மறந்துட்டியா, அவரோட பையனுக்கு தான் சீதாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா அண்ணா இருந்தார் என்று கூற அப்பொழுதுதான் அவனுக்கு யார் என்பது புரிந்தது. சரிங்கம்மா, நீங்கள் கீழே போங்க, சீதா குளிக்க போயிருக்கா, கொஞ்ச நேரத்தில் நாங்கள் கீழே வந்துடுறோம் என்று கூற சரி என்றவர் நேராக கீழே சென்றார். காலை எழுந்த சுந்தரி தன் வயிற்றில் கையை வைத்து கொண்டு மெதுவாக நடந்து வர வேலனும் அவள் பின்னால் வந்தான். சுந்தரியை கோபிநாத்திடம் அறிமுகம் செய்து வைத்தார் சுந்தரேசன். சீதா குளித்து முடித்து வெளியில் வர அவளிடம் கோபிநாத் வந்திருப்பதை கூறிவிட்டு குளியல் அறைக்குள் சென்று குளித்துவிட்டு வந்தான் ராகவன். இருவரும் ஒன்றாக கீழே வர கோபிநாத்திடம் செல்வி பேசிக்கொண்டிருக்க சீதாவும் ராகவனும் வந்தனர். சீதாவை பார்த்த கோபிநாத்திற்கு ஆச்சரியமாக இருக்க விக்ரமுக்கு அதிர்ச்சியாக இருந்தது.
அவள் சுடிதார் மிடி இன்று போட்டிருக்கும் போது இல்லாத அழகு இன்று புடவை கட்டியிருக்க அவனின் கண்களுக்கு அவள் தேவதையாகவே தெரிந்தாள். தன்னை மறந்தவன் அவளையே உற்று பார்த்து கொண்டிருக்க அவள் கோபிநாத்தை பார்த்து மகிழ்ச்சியாக, அங்கிள் எப்படி இருக்கீங்க, எப்போ வந்தீங்க என்று கேட்க, நான் இப்போதான் வந்தேன், நீ எப்படி இருக்க, இங்கே வந்த உடனேயே நீ எங்கள் எல்லாரையும் மறந்துட்டியா என்று கேட்க, என்ன அங்கிள் இப்படி கேட்குறீங்க, அதெல்லாம் ஒன்றுமில்லை, இவரே இன்னும் கொஞ்சம் நாளில் கூட்டிகிட்டு வரதா தான் சொல்லிட்டு இருந்தாங்க என்று பேசிக்கொண்டே தன்னவனின் கையை விடாமல் கைகோர்த்து நின்றாள். ராகவனை பார்த்து கோபிநாத் புன்னகைக்க விக்ரம் ராகவனை கண்டு கொள்ளாது சீதாவை பார்த்து கொண்டிருந்தான். அவனின் செயலை ராகவன் பார்க்க அவன் சீதாவையே பார்த்து கொண்டிருக்க ராகவனுக்கு கோபம் தலைக்கு மேல் ஏறியது. அவன் உரிமையாக அவளின் கையை பிடித்து கொண்டு நிற்பதை பார்த்த விக்ரமுக்கு கோபம் வந்தது. தன் கோபத்தை வெளியில் காட்டிக்கொள்ளாதவன் அமைதியாக இருக்க, சீதா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசத்தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன் என்று கோபிநாத் கூற, சொல்லுங்க அங்கிள் என்று அவள் கூற, அண்ணா இப்போதானே வந்தீங்க, முதல்ல சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா மற்றது எல்லாத்தையும் பேசிக்கலாம் என்றார் செல்வி. சீதா அவர்களை அழைத்து செல்ல கோபிநாத் மறுபேதும் தெரிவிக்காது டைனிங் டேபிளில் சென்று அமர்ந்தார். விக்ரம் சீதாவின் அருகில் வந்து, இங்கே வாஷ்ரூம் எங்கே இருக்கு என்று கேட்க அவள் பேசுவதற்குள் ராகவன், அதோ அங்கே இருக்கு பாரு என்று கை காட்டினான். சரி மாமா, நீங்கள் அவரை கூட்டிட்டு வாங்க என்று கூறி கோபிநாத்துக்கு உணவு பரிமாறி கொண்டிருக்க ராகவன் விக்ரமை பார்த்து முறைத்து கொண்டே, வாங்க போய் சாப்பிடலாம் என்று கூற விக்ரம் ராகவனை கண்டு கொள்ளாது நேராக கோபிநாத்தின் அருகில் சென்று அமர்ந்தான். சீதா இருவருக்கும் உணவு பரிமாறி கொண்டிருக்க அதை பார்த்து கொண்டிருந்த ராகவனுக்கு தான் ஏனோ கோபமாக வந்தது. விக்ரம் வைத்த கண் வாங்காமல் சீதாவையே பார்த்து கொண்டிருந்தான். அவனை பார்த்த ராகவனுக்கு அவனை அடித்து கையை காலை உடைக்கணும் போல் தோன்ற அப்பொழுது சரவணன் அங்கு வந்தான். டே மச்சான், யார்டா இது என்று கேட்க அவன் மெதுவாக இருவர் பற்றியும் கூறினான். விக்ரம் மீண்டும் மீண்டும் சீதாவையே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்த ராகவன் தன் அருகில் நின்றிருந்த சரவணனிடம், டேய், இவன் பார்வையே சரியில்லை, அங்கே பாரு சீதாவை எப்படி பார்க்குறா என்று கூற, ஆமாண்டா, நானும் வந்ததிலிருந்து அவனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், சீதாவை பையன் வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கான் என்று சரவணன் கூற ராகவன் விக்ரமின் அருகில் சென்று அமர்ந்தான். சீதா இருவருக்கும் உணவு பரிமாறிக்கொண்டிருக்க விக்ரம் சீதாவை தன் அருகில் வர வைப்பதற்காக அது வேண்டும் இது வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்தான். இதை அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்த ராகவன், சீதா இங்கே கொடு, நான் விக்ரமுக்கு சாப்பாடு பரிமாறுறேன் என்று கூறி அவளிடமிருந்து உணவை வாங்கினான். இதை பார்த்து கோபமாக தன் பற்களை கடித்தபடி அமைதியாக இருந்தான். கோபிநாத் சாப்பிட்டு கொண்டே, சாப்பாடு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு தங்கச்சிமா என்று செல்வியை பார்த்து கூற, நல்லா சாப்பிடுங்க அண்ணா, நீங்கள் பட்டணத்தில் சத்தே இல்லாத காய்கறியை சாப்பிட்டு இருப்பீங்க, இந்த காய்கறி எல்லாம் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது, இந்த காய்கறிகளை வச்சு சமைக்கும்போது சாப்பாடு ரொம்ப சுவையாக இருக்கும் என்று கூறிக்கொண்டே அவருக்கு சாதம் பரிமாறிக்கொண்டிருக்க, பரமேஸ்வரி, என்னப்பா உனக்கு ஒரே பையன்தானா என்று கேட்க, ஆமாம்மா எனக்கு ஒரே பையன்தான், என்னோட கம்பெனிஸ் எல்லாத்தையும் இவன் தான் பார்த்துக்கிறான் என்று கோபிநாத் கூறிக்கொண்டிருக்க, சட்டென்று எனக்கும் சீதாவுக்கும் தான் கல்யாண ஏற்பாடு பண்ணாங்க, எனக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் ஆயிருந்தா இப்போது சீதா எங்கள் வீட்டில் இருந்திருப்பா என்று கூற அதை கேட்ட ராகவன் சட்டென்று, அதான் நடக்கலைல்ல, இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க என்றான். அதை கேட்ட கோபிநாத், நீ சொல்கிறது கரெக்டு தான் ராகவா, நடந்து முடிஞ்சதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று கூறி சாப்பிட்டு முடித்தார். சாப்பிட்டு முடித்து தன் கைகளை துடைத்தவர் நேராக சீதாவிடம் வந்து, சீதா உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா என்றார். வாங்க அங்கிள் என்று அவர்களை அழைத்து சென்றவள் ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர வைக்க, இவங்க எல்லாரும் முன்னாடியும் பேசுங்க அங்கிள், இவங்க கிட்ட இருந்து மறைச்சு நான் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது என்று கூற ராகவன் சீதா கூறுவதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். நீ சொல்கிறது நியாயம்தான், நம்ம தொழிலில் ரொம்ப நஷ்டம் வந்துடுச்சு சீதா, அப்பா போனதுக்கு அப்புறம் நம்மக்கிட்ட இருந்த கிளைண்ட் எல்லாருமே சரக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் தொழிலில் நிறைய நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு, அந்த நஷ்டத்தை ஈடு கொடுக்க அப்பா மேலே இருக்கிற சொத்தை விற்றா நல்லா இருக்கும், அதனால தான் உன்கிட்ட வந்து பேசலாம்னு இருந்தேன் என்று கூற அதை கேட்ட சுந்தரேசன், என்னங்க சொல்கிறீங்க, சொத்தை விற்கிற அளவுக்கு நஷ்டம் வந்துடுச்சா என்று கேட்க, ஆமாம் ஐயா, என்ன பண்ணுறது, நம்ம நேர காலம் அந்த மாதிரி இருக்குது, ராமச்சந்திரனுக்கு தான் எல்லாரையும் தெரியும், நான் அவ்வளவு கஸ்டமர்கிட்ட எல்லாம் பேசுனது கிடையாது, இப்போ எல்லாரும் ராமச்சந்திரனை தான் கேட்குறாங்க என்று கூற அதை கேட்ட சுந்தரேசன், ஆமாப்பா, ஒருத்த மேலே நம்பிக்கை வச்சுட்டா அந்த நம்பிக்கையை எக்காரணத்தை கொண்டும் விட முடியாது, ராமச்சந்திரனும் அந்த மாதிரி தான், அவர் என்கிட்ட பேசும்போது அவருடைய நியாயம்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றார்.
சீதாவின் கண்கள் கலங்கியிருக்க அதை பார்த்த ராகவன், என்னாச்சு பட்டு, ஏன் இப்போ அழுதுகிட்டு இருக்க என்று கேட்க, இல்லை மாமா, அப்பா இந்த பிஸ்னஸை நான் பார்த்துக்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. இப்போது நஷ்டம் வந்து அவர் பேரில் இருக்க சொத்தை விற்கிற அளவுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று கூற, அதை கேட்ட சுந்தரேசன், என்னம்மா இதுக்கெல்லாம் போய் கவலைப்பட்டுட்டு இருக்க, இப்போ மட்டும் என்ன குறைஞ்சு போச்சு, நீ அந்த தொழிலை போய் பார்க்க வேண்டியது தானே, எல்லா தொழிலையும் நஷ்டம் வர்றது சகஜம்தான், நீ போய் அந்த தொழிலை பார்த்துக்கோ என்று கூற, ராகவன் சுந்தரேசனை பார்த்து, என்ன தாத்தா, ஏன் அங்கே போகணும், இங்கே இருக்கிற தோட்டந்துறவை பார்த்துக்கிறதுக்கே நேரம் பத்தலை, இப்போ எதுக்கு அங்கே போய் கஷ்டப்படணும், பட்டு நீ அவர் சொல்கிற மாதிரி அப்பா மேலே இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் விற்றுட்டு கடனை கொடுத்துட்டு வந்துடு என்று கூறினான். அதை கேட்ட சீதாவுக்கு ஒரு புறம் மிகவும் கஷ்டமாக இருந்தாலும் ராகவனை எதிர்த்து ஏதும் பேச முடியாதவள், சரிங்க அங்கிள், நான் அப்பா பேரில் இருக்கிற எல்லா சொத்தையும் வித்துட்டு நஷ்டத்தை ஈடு கொடுக்கறேன் என்றாள். கோபிநாத் வந்த வேலை இவ்வளவு சுலபமாக முடிந்தது எண்ணி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தவர் சீதாவை பார்த்து, அம்மா ரொம்ப நேரம் எடுத்துக்காத, நாளைக்கே இதை பண்ணி கொடுத்துடு, ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை, நானும் நல்லா இருக்கும்போதே என் பிள்ளைக்கு என்ன தேவையோ அதை பண்ணிடுவேன் என்று கூறினார். சரிங்க அங்கிள் என்று அவள் கூற, சட்டென்று செல்வி கோபிநாத்தை பார்த்து, என் பொண்ணுக்கு இன்னும் 2-3 நாளில் குழந்தை பிறக்க போகுது, நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் 1 வாரத்தில் நான் அனுப்பி வைக்கிறேன் என்றார். சரி தங்கச்சிமா, சீக்கிரமாக அனுப்பி வைங்க என்று கூறிவிட்டு சென்றனர். விக்ரம் அங்கிருந்து செல்லும் வரை அவன் கண்கள் அவளை விட்டு அகலவில்லை. அவன் மனமும் இவ்வளவு சாதாரணமாக அவளை விட்டுட்டோமே, நல்லா அனுபவிச்சுட்டு விட்டிருந்தா மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, கல்யாணம் ஆன பிறகுதான் இவ செம்மையாக இருக்கா என்று மனதில் நினைத்தவன் அவளை பார்த்து புன்னகைத்து விட்டு தன் கையை அவளிடம் நீட்ட, ராகவன் தன் கையை அவன் கையில் கோர்த்தபடி, பத்திரமா போயிட்டு வாங்க என்று அவனை வழி அனுப்பி வைக்க, அவனை பார்த்து சரி என்பது போல் தலையசைத்தான். ராகவன் தன் அறைக்குள் இங்கும் அங்கும் நடப்பதை பார்த்த சரவணன், என்னடா மச்சான், ரூமுக்குள்ளே நடைப்பயிற்சி பண்ணிட்டு இருக்கியா என்று கூற, அவனை பார்த்த ராகவன், டேய் மச்சான், நான் செம்ம கோபத்தில் இருக்கேன்டா என்றான். அவன் கிடக்கிறான் விடுடா, நீ எதுக்கடா அவனை நினச்சிக்கிட்டு இருக்க என்று கூற, டேய் அவன் சீதாவை எப்படி பார்த்தான், ஏன் முன்னாடியே என் பொண்டாட்டியை சைட் அடிக்கிறான்டா என்று கூற, அதை கேட்ட சரவணன், டேய் என்னடா இது, இன்னமும் சின்ன பையன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, அவன் கூட இருந்தவன் இவ்வளவு நாள் கழித்து அந்த பொண்ணை பார்க்குறான், இதை கூட நீ தப்பாக நினச்சிப்ப, இதை சொல்லு, சீதா அவன் மூஞ்சியை பார்த்தா என்று கேட்க, அதெல்லாம் சீதா அவனை பார்க்கவே இல்லை என்றான். அந்த பையனை பார்த்ததும் உனக்கு லைட்டாக பொறாமல் வந்துடுச்சா என்று சரவணன் கேட்க, எனக்கு என்னடா பொறாம என்றான் ராகவன். ஆமாம், பட்டணத்தில் இருந்து வந்த பையன் பார்க்க வேற நல்லா இருந்தான், அதான் உனக்கு லைட்டாக பொறாம என்று கூற, சரவணனை பார்த்த ராகவன், நான் செம்ம கோவத்தில் இருக்கேன், என்கிட்ட அடி வாங்காத, மரியாதையாக போயிடு என்றான். சரி, அப்புறம் எதுக்குடா சீதாவை அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னேன் என்று கேட்க, நான் எங்கடா போகக்கூடாதுன்னு சொன்னேன், போய் எல்லாத்தையும் விற்று கொடுத்துட்டு தானே வர சொன்னேன் என்றான். அதை கேட்ட சரவணன், மச்சான் நீ பண்ணுறது ரொம்ப தப்பு, அந்த புள்ள அந்த வேலையை எடுத்து பண்ணணும்னு அவங்க அப்பா எவ்வளவு கனவு கண்டிருப்பாரு என்று கூற, டேய் அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன் என்றான். டேய் நீ என்னடா சொன்ன, போய் எல்லாத்தையும் விற்று கொடுத்துட்டு வர சொல்கிற, இது நல்லாவாடா இருக்கு, பாவண்டா அந்த புள்ள, அந்த பொண்ணு நிலைமையில் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா, நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணு அமைதியாக தலையாட்டிட்டு இருக்கு, தங்கச்சிக்கும் ஆசை இருக்கும் இல்லடா என்று சரவணன் கூற, அவன் கூறுவதை அவன் யோசிக்க ஆரம்பித்தான். அவர்கள் இருவரும் அமைதியாக இருக்க அங்கு சீதா வர, சரிடா நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் தனியாக பேசுங்க என்று கூறிவிட்டு சரவணன் கீழே சென்றான். உனக்கு உங்கள் அப்பாவோட கம்பெனியை நடத்த ஆசையாக இருக்கா பட்டு என்று ராகவன் கேட்க, அவனை பார்த்த சீதா, எங்கள் அப்பாவுக்கு நான் கம்பெனி நடத்தணுன்றது பெரிய ஆசை தான், ஆனால் உங்களுக்கு பிடிக்கலைன்னா அதை நான் செய்யலை என்றாள். அவளின் கையை பற்றியவன் அவளின் அருகில் சென்று, எனக்காக நீ அந்த மாதிரியெல்லாம் பண்ண வேண்டாம் பட்டு, உங்கள் அப்பா ஆசையை நிறைவேற்றணும்னு நினச்சா உன் கூட நான் கண்டிப்பாக துணையாக இருப்பேன் என்று கூறினான். அதை கேட்டவள், எங்கள் அப்பா அந்த கம்பெனியை நான் எடுத்து நடத்தணும்னு தான் என்னை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வச்சாரு, சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஆனால் உங்களுக்கு அதுக்கு பிடிக்கலைன்னா வேண்டாமாமா என்று கூற, அதை கேட்ட ராகவன், பட்டு நீ என்னை விட்டுட்டு அங்கே போய் இருக்கணுமே அதான் பார்க்குறேன் என்று கூற, அதை கேட்ட சீதா, என்ன மாமா சொல்கிறீங்க, நான் மட்டும் தனியாக என்னால் போக முடியாது, நீங்களும் என் கூட வரணும் என்றாள். நான் எப்படி வர்றது பட்டு, என்னால் அங்கே வர முடியாது என்று கூற, மாமா விளையாடாதீங்க, போயிட்டு ஒரே நாளில் வந்துடலாம், நீங்கள் தாத்தா கிட்ட பேசுங்க என்று கூற, சரிப்பட்டு நான் தாத்தா கிட்ட பேசுகிறேன் என்று அவளை அணைத்து கொண்டான். கீழே வந்த ராகவன் சுந்தரேசனை பார்த்து,
தாத்தா, நான் சீதாவை ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம்னு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று கேட்க, இதில் என்னடா சொல்ல வேண்டியது இருக்குது, போயிட்டு வாடா, போய் என்ன பண்ணணும்னு பண்ணிட்டு வாங்க என்று கூற, தாத்தா, சீதா அவங்க அப்பா ஆசைப்படி அந்த கம்பெனியை எடுத்து நடத்தட்டுமா என்று கேட்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றார். அதை கேட்ட செல்வி, இதை கேட்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு. எங்கள் அண்ணா இந்த கம்பெனியை ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்தார். அவரோட கஷ்டம் எதுக்கு வீணா போகணும், நீயும் சீதாவும் போங்க என்று கூற, சரிம்மா என்றவன் சரவணனை பார்க்க, என்னடா பார்க்குற என்று கேட்க, இன்னும் ஒரு வாரத்தில் நீயும் கிளம்புடா, நம்ம போயிட்டு வந்துடலாம் என்று கூற, ஏன் மச்சான், நீ தங்கச்சியை கூட்டிகிட்டு போயிட்டு வரக்கூடாதா என்று கேட்க, டேய் சாவடிச்சிடுவேன், ஒழுங்கா மரியாதையாக நாங்கள் போகும்போது நீயும் கூட வரணும், நம்ம 3 பேரும் சீதா வீட்டுக்கு போகிறோம் என்று கூற, சரிடா என்றவன் தன் வீட்டிற்கு கிளம்பினான். தன் வீட்டிற்குள் வந்த சரவணன் சீதாவை பற்றி அனைத்தையும் சாந்தியிடம் கூற, அதை கேட்டவள் அதிர்ச்சியாக, இப்போ என்ன மாமா பண்ண போகிறாங்க, அவங்க அப்பா கம்பெனியை விற்க போகிறாங்களா என்று கேட்க, ஆமாண்டி, இன்னும் ஒரு வாரத்தில் ஊருக்கு போகணும்னு ராகவன் சொன்னான், என்னையும் கூட கூப்பிட்டு இருக்கா என்று கவலையாக கூற, அதுக்கு என்ன மாமா, நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க என்றாள். நீ தனியாக இருந்துக்குவியாடி, இல்லைன்னா உன்னை கூட்டிகிட்டு போய் நான் பெரிய வீட்டில் விட்டுட்டு போகிறேன் என்று கூற, நான் அங்கே போய் தான் மாமா இருக்க போகிறேன், நீ எதுவும் கவலைப்பட்டுட்டு இருக்காத என்றாள். அவளை இழுத்து அணைத்தவன் அவளின் உதட்டில் தன் உதட்டை பொருத்தி கொண்டான். அவள் அவனிடமிருந்து வலுக்கட்டாயமாக பிரிய அதை பார்த்தவன், என்னடி என்று கேட்க, கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே, நேற்று நைட்டு என்னை ஒரு வழி ஆக்குனது போதாதா என்று கூற, நீ வேறடி, இந்த ராகவன் என்னை எல்லா இடத்துக்கும் இழுத்துக்கிட்டு அலையிறான், புதுசாக கல்யாணமாகி பொண்டாட்டியை விட்டுட்டு தனியாக போகிற இந்த கொடுமை யாருக்கும் வரக்கூடாது என்று கூற, அதை கேட்டு சிரித்தபடி, தனியாக போகிறதுக்கு சங்கடப்பட்டுட்டு தானே அண்ணன் உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு, ஏன் இப்படி புலம்புற என்றார். சரி, அப்போ நீயும் வரியா என்று அவன் கேட்க, உனக்கு வேற வேலையே கிடையாதா, எனக்கு அந்த பட்டணத்துக்கு வர்றதுக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்காது, நீ போ, நான் போய் பெரிய ஐயா வீட்டில் இருக்கேன் என்றாள். அவன் அவள் தோளில் சாய்ந்து கொள்ள அவனும் அவளை அள்ளி தன் மடி மீது அமர்த்தி கட்டி கொண்டான். அவளை கட்டிப்பிடித்து கொண்டிருந்த சரவணன் மெல்ல அவளின் இடையை வருட அவளின் செயலை புரிந்து கொண்டவள் அவன் மார்பில் முகத்தை புதைத்து கொண்டாள். அவளின் கன்னத்தை பற்றியவன் சாந்தி என்று மெல்லிய குரலில் அழைக்க, சொல்லுங்க மாமா என்றாள். என்ன பாரேன் என்று கூறி அவளின் தாடையை பற்றி நிமிர்த்த அவள் அவன் முகத்தை பார்த்தாள். அந்த இரவு நிலவின் ஒளியில் பெண்ணவளின் முகம் இன்னும் அழகாக ஜொலிக்க அதை பார்த்தவன் அவளது உதடுகளை தன் விரல்கள் கொண்டு மெல்ல வருடி அதில் தன் இதழை பதித்தான். ஏய் பொண்டாட்டி, ரூமில் இருக்கிறத விட இந்த நிலா வெளிச்சத்தில் உன்னை பார்க்கும்போது நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா என்று கூறியவன் அவள் தலைமுடிக்குள் தன் முகத்தை புதைத்து கொண்டான். அவள் தலையில் வைத்திருந்த மல்லிப்பூ மணமும் அவள் கூந்தலின் மணமும் இரண்டும் கலந்து அவனின் உணர்ச்சியை தூண்டியது. மெல்ல அவளின் இடையில் கைகளை பதித்தவன் அவள் காதில் தன் உதடு உரச, ஏய் பொண்டாட்டி என்று மயக்கமாக கூறினான். அவள் உடல் முழுவதும் சிலிர்த்து கொள்ள அவன் புறமாக திரும்பியவள் அவளின் கன்னங்களில் கை வைத்து அவளின் இதழுடன் தன் இதழை பொருத்தி கொண்டான். இருவரும் அந்த முத்தத்தில் தங்களை மறந்திருக்க சட்டென்று சுதாரித்த சாந்தி, மாமா உள்ளே போயிடலாமா என்று கேட்க அவள் கூறியதை கேட்டு சிரித்தவன் அவளை தன் இரு கைகளால் அள்ளிக்கொண்டு வீட்டிற்குள் சென்றான். பூவை போல் அவளை ஏந்தி வந்து மெத்தையில் கிடத்தியவன் அவளது வாழைத்தண்டு போன்ற கால்களை கரம் கொண்டு வருடியபடியே கீழே இறங்கி அவள் பாதத்தை எடுத்து அதில் நச்சென முத்தம் ஒன்றை வைக்க, கூச்சத்தில் எழுந்தபடி காலை அவள் பின்வாங்க அதை விடாது பற்றி கொண்டவன் இன்ச் பை இன்ச்சாக முத்தங்களை பதித்தபடியே முன்னேறியிருந்தான். அவனின் முத்த ஊர்வலம் அவளது அழகான தொடைகளை நோக்கி வர ஆசை அடங்காமல் அதில் நறுக்கென கடித்தே விட்டான். ஆ மாமா என்று அவள் கத்த, அடுத்த நொடியே அவள் மீது படர்ந்தவன் முகம் முழுக்க வேகமாக முத்தமிட்டு அவளது பன்னீர் ரோஜா இதழ்களை சிறை செய்திருந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக அவளது உதடுகளை உண்ண ஆரம்பித்தவன் அவளது இதழை ரசித்தும் ருசித்தும் களவாடினான். நேரம் செல்ல செல்ல ஆசை முத்தம் உணர்ச்சி முத்தமாக மாற அவன் விரல்கள் அவளது கூந்தலிலும் அவள் விரல்கள் அவன் பிடரியையும் இருக்க பற்றி இருந்தது. இருவரும் இதழ்களை கொண்டு முத்தத்தாலேயே ஒரு யுத்தமே நடத்த உணர்ச்சிகள் இன்னும் இன்னும் பெருகி கொண்டே சென்றது. ஒரு கட்டத்திற்கு மேல் மூச்சு முட்டவே தனது இதழ்களை பிரித்தவர்கள் ஒருவர் மற்றொருவரை ஆசை கொண்டு பார்க்க அவர்களின் கண்களில்தான் எத்தனை காதல். நீண்ட முத்தத்திற்கு பிறகு அவளின் உதடு வறண்டு போயிருக்க அதை பார்க்க சகிக்க மாட்டாதவனாய் மீண்டும் அவள் இதழில் தன் இதழை இணைத்து தன் எச்சிலாலே அவள் தாகம் தீர்த்தான். வெகுநேரம் கழித்து அவள் இதழை விடுவித்து கழுத்தில் முகம் புதைத்து
தன் உஷ்ண காற்றை அவளுக்கு உணர வைக்க தன்னவளின் உடம்பெல்லாம் சிலிர்த்து சில்லிட ஆரம்பித்தது. அவனின் பின்தலையை பற்றி அழுத்தமாக தன் கழுத்தில் புதைத்தவள் மாமா என்று கிறங்கிய குரலில் அழைக்க, அவள் கழுத்தில் செல்லக்கடியை பரிசாக வழங்கியவன் அவன் ஆசை தீர அவளின் கழுத்துக்கு சிறு சிறு முத்தங்களை கொடுத்தான். அவன் தன் விரல்களை கொண்டு பெண்ணவளின் இடையில் கோலமிட பெண்ணவள் தரையில் விழுந்த மீனைப் போல துடித்துதான் போனாள். அவளின் கிறக்கமான முகபாவனைகளைக் கண்டு சொக்கி போனவன் ஆவல் கொண்டு அதில் முத்தங்களை வாரி வழங்கியபடி கடித்து மேலும் முன்னேற நினைத்து அவளின் அங்கங்களை தீண்டினான். இருவரின் ஆடைகளுக்கு விடுதலை அளித்து ஒருவர் மற்றொருவருக்கு ஆடையாக மாறினர். இருவரும் தங்கள் உலகில் தங்களை மறந்து கூடலில் மூழ்கி முத்தெடுத்து கொண்டிருக்க தன் முழு வேகத்தையும் தன்னவளிடம் காட்டியவன் உடல் முழுவதும் வேர்த்து அவள் மீது சரிந்தான். அவள் அவனின் நிலையை உணர்ந்து தன் மார்போடு அவனை அணைத்து இன்னும் புதைத்து கொண்டாள். அவன் சிறிது நேரம் கழித்து அவனை விட்டு கீழே இறங்கி படுத்த அவளை தன் மார்போடு போட்டுக்கொண்டான். அவன் உடல் முழுவதும் வேர்த்திருப்பதை பார்த்தவள் தன் புடவையை எடுத்து அவன் முகத்தை துடைத்து விட்டாள். என்ன மாமா, ரொம்ப வேர்க்குதா, காத்து பத்தலல்ல என்று கூற, அவள் கூறியதை கேட்டவன் சட்டென்று புரண்டு தனக்கு கீழே அவளை கொண்டு வந்து அவளின் மீது மெல்ல படர்ந்தவன் அவள் கழுத்தில் தன் முகம் புதைத்து, காதோடு நீ தாண்டி எனக்கு பத்தவே மாட்டேங்கிற பொண்டாட்டி, எவ்வளவுதான் உன்கிட்ட இருந்து எடுத்தாலும் எனக்கு பத்தவே மாட்டேங்குது என்று மயக்கும் குரலில் கூற, அவன் கூறியதின் அர்த்தம் புரிந்தவள் முகம் முழுக்க சிவக்க அதை பார்த்தவனுக்கு மீண்டும் அவள் மேல் மோகம் தோன்ற அவளிடம் தனது தேடலை தொடங்கினான். தன் கணவனுக்காக தன்னை முழுதாக அவனுக்கு கொடுத்தாள். சிறிது நேரத்திற்கு பின் அவளை விட்டு பிரிந்தவன் அவளை தன் மார்போடு அள்ளி போட்டு கொண்டு தூங்கினான். அவனுக்கு வேர்த்து கொட்ட அதை பார்த்தவள் தன் சேலையை எடுத்து அவனுக்கு விசிறிவிட்டாள். தன் கணவன் தூங்கும் அழகை பார்த்து ரசித்தவள் அந்த வேர்வையிலும் அவனை காற்றுப்புகா வண்ணம் இறுக்கமாக கட்டி அணைத்து கொண்டு தூங்க ஆரம்பித்தாள். இக்கதை தொடரும். இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.